Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது பட்டுக்கோட்டையில நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம்னு சொல்லலாம். அது ஒரு அதிசயமான சம்பவம்னு சொல்லலாங்க. நம்ம தான் இந்த சேனல்ல சாமிகளை பத்தின நிறைய கதைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரியான இதுவும் ஒரு கருப்பண்ண சாமி மற்றும் சிவசுடலையால நடத்தப்பட்ட ஒரு அதிபயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு சம்பவம்னு சொல்லலாங்க. வாங்க கதைக்குள்ளாடி போயிடலாம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது ராகேஷ் அப்படிங்கிறவர் தான் அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க ஊர்ல நடந்த ஒரு அழகான சம்பவங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை தான் நமக்கு கேதர் பண்ணி அனுப்பி தந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் எப்படி இருக்குன்னு கடைசியில நீங்க போகும்போது கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. இந்த சம்பவத்துடைய கருத்து என்னங்கிறதையும் நீங்க கண்டிப்பா சொல்லியிருக்கணும். வாங்க நம்ம சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். கிட்டத்தட்ட 1998 இந்த கட்டபொம்மன் அப்படிங்கிற நபருக்கு அந்த டைம்ல ஒரு 35 வயசு ஆகுதுங்க. கட்ட பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய இந்த கட்டபொம்மன் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, லாட்டரி சீட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அழகான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டபொம்மன் அதாவது ஒரு கடவுள் கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் தாங்க. அதாவது எந்த தெய்வத்தையும் வணங்குனதே கிடையாதுங்க அந்த ஒரு சம்பவம் நடக்கிறது வரைக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு மட்டுமே தலை வணங்கக்கூடிய ஆளுங்க. கிட்டத்தட்ட 6 அடி ஹைட் இருப்பாருங்க. நல்ல வாட்டச்சாட்டமான உடல் அமைப்பு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிடல. அப்பா இல்ல, அம்மா இல்ல. அதன் பிறகு தாத்தா பாட்டி, அதன் பிறகு தங்கை, இவங்க எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. ஆனா இறந்து போயிட்டாங்க. அது எப்படி அப்படிங்கறத நான் இந்த கதையுடைய ஃப்ளோவிலே நான் அதை சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கக்கூடிய நபருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு போகவே மாட்டாரு, எந்த சாமியும் கும்பிட மாட்டாரு. அது சாமி இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் அவர் வச்சிருக்கிறாரு. அதாவது சாமியே கிடையாது அப்படிங்கிறது என்ன காரணம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது இவங்க வீட்டுல அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அதன் பிறகு ஒரு தங்கையும் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமா அழகா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியாவில இவங்க குடிசை வீடு கட்டி தாங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஓலை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஓலை வீட்டுல தாங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஓலை வீடு பனைமர கம்புகளால பயங்கரமா கட்டப்பட்டு ஓலையால மேயப்பட்டு ரொம்பவே அழகா இருக்கும். ஒரு ஹால், அதன் பிறகு ஒரு ரூம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் தாங்க. இவங்களுக்கு அந்த இடம், அதாவது கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் இவங்களுடைய சொந்த நிலமா இருந்திருக்குது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கட்டபொம்மனுடைய ஃபேமிலி எல்லாருமே விவசாயத்தை சார்ந்த ஃபேமிலி தாங்க. அவங்க எல்லாருமே மத்தியான நேரம் சாப்பிட்றதுக்காக வீட்டுல தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது கஞ்சி குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கஞ்சி எல்லாம் குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் இளைப்பாரி அதுல தூங்கவும் செய்திருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த தங்கை மற்றும் அவங்க அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. கிச்சன்னா ஃபுல்லாவே ஓலை செட்டு தான். கிச்சன்ல அடுப்பு பத்த வச்சு தாங்க வேலையை செய்ய முடியும். அந்த மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருக்கவே அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்துக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு காற்று, சூறாவளி காற்று மாதிரி ஒரு காற்று அடிக்குதுங்க. அந்த காற்று அடிச்ச அடுத்த செகண்ட் இந்த வீட்டுடைய நிலை குலை எல்லாம் மாறிடுது. என்ன அப்படின்னா, அப்படியே குலைச்சு போட்டுட்டு போயிருதுங்க. அப்படியே அந்த பனைமர கட்டைகள், அதாவது நிறைய பனைமர கட்டைகளால தான் அந்த வீடை
வந்து மேயப்பட்டிருந்திருக்கு. அதனால அது காற்று அடிச்ச உடனே பொத்தடிக்கோர்னு கீழே வந்து விழுந்துருதுங்க. அப்படி விழுந்ததுல இந்த குடும்பம் எல்லாமே அந்த இடிபாடு உள்ளாடி மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளவுக்கு எல்லாமே ஓலை செட்டு தான். ஆனா பனைமர கம்புகள், பயங்கரமான கனம் கூடின கம்புகள் வந்து அப்படியே மேல உட்கார்ந்துருது. யாருக்கும் எந்திக்க முடியல. இந்த நேரத்துல அவங்க அம்மாவும் தங்கச்சியும் அடுப்புல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நெருப்பு வேற பத்திக்கிடுதுங்க. அப்படியே பற்றி அந்த வீடே எரியுது. அந்த வீட்டுல இருந்த இந்த நபர்கள் அனைவருமே அந்த தீக்கு இரையாய் இறந்தும் போயிடுறாங்க. ஏன்னா இவங்க வீடு இருக்கிறது ஒரு ஒற்றைப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால திடீர்னு யாருக்கு இந்த தகவல் கிடைக்கிறீங்க, நல்ல கொழுந்து விட்டு எரிஞ்ச பிறகுதான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறாங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னா, கட்டபொம்மன் வந்து அந்த நேரத்துக்கு பசங்க கூட விளையாடுறதுக்காக வெளியே போயிருக்கிறாரு. அவரும் வந்து பாக்குறாரு. அவருக்கு தகவல் சொல்லப்பட்டுதான் அவர் வந்து பார்த்திருக்கிறாரு. பார்க்கும்போது தன்னுடைய குடும்பமே அந்த இடத்துல கருகி போய் இருக்கிறத பார்த்து மனமுடைஞ்சி அளவும் செய்யறாருங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இறந்து போனதுனால இவர் வந்து ஒரு அநாத பிள்ளை ஆகுறாருங்க. அன்னையில இருந்தாங்க இந்த முடிவை எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, கடவுளுங்கிறது கிடையவே கிடையாது, அப்படி ஒரு கடவுளுங்கிறதே இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்து சேர்றாருங்க. அதனால எந்த கோவிலை பார்த்தாலும் இவர் கையெடுத்து கும்பிடுறது கிடையாதுங்க. அதன் பிறகு அவருடைய லைஃப் எப்படி மாறுது அப்படின்னா, வீட்டுக்கு வீடு போய் சாப்பிடுறது, யாராவது கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிடுறது, அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் போயிருக்குங்க. ஆனா இவருடைய வளர்ச்சி கொஞ்சம் அதிகமா இருந்துன்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, 15 வயசுலயே ஒரு 20 வயசு பையனுடைய திறமையும் உடல் திறனும் இருந்திருக்குதுங்க. என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து கிட்டத்தட்ட அந்த ஊர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் வர்றாரு. அந்த ஸ்டாண்ட்ல வந்து என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இந்த லாட்டரி டிக்கெட் வியாபாரம் வந்து பயங்கரமா தலை விரிச்சு ஆடின ஒரு காலகட்டங்க. அப்படி ஒரு லாட்டரி கடையில வந்து வேலை கேட்கிறாரு. அந்த நபரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி தம்பி நீ வா, இங்க இருந்துக்க, இங்கே படுத்துக்க, உனக்கு 3 நேரம் சாப்பாடு 10 ரூபா உனக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. அதாவது மாசம் 10 ரூபா தான், டெய்லி 10 ரூபாலாம் கிடையாது. அப்படி சொல்லி இருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த கடையிலே வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்கே சாப்பிடுறது, அங்கே படுக்கிறது எல்லாமே அந்த கடையிலே ஆயிருதுங்க. கிட்டத்தட்ட இந்த ஊருக்குள்ள அவர் வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா வர்றது வழக்கங்க. வந்து பாக்குறது வழக்கம். என்ன அப்படின்னா, அவருடைய சொந்த இடம் 1.5 ஏக்கர் பூமி இருக்குது இல்லையா, வந்து பாக்குறது வழக்கம். ஆனா என்ன செய்யணும்னு அவருக்கு அந்த டைம்ல தெரியலைங்க. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த கடையிலே இருந்து அப்படியே வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டாரு. அந்த கடை ஓனரும் கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்துல அந்த கடை ஓனர் அந்த கடையை விட்டுக்கிட்டு, நாங்க என்னுடைய சொந்த ஊருக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த கடையை நம்மளுடைய கட்டபொம்மன் தாங்க திருப்பி வாடகைக்கு எடுத்து அந்த கடையை லாட்டரி சீட்டு கடையை நடத்துறாருங்க. கிட்டத்தட்ட இப்படிதான் இந்த சம்பவம் நடந்து ஓடி போயிருக்குது. 1998க்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குதுங்க. நம்மளுடைய கட்டபொம்மன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில் குளத்துக்கெல்லாம் போக மாட்டாருன்னு கிடையாதுங்க, போவாரு. ஆனா அங்க அன்னைக்கு சாப்பாடு இருக்கணும். அவர் யார பார்க்க போவாருன்னா, சாப்பாடை பாக்குறதுக்காக. சாப்பாடை வாங்கணும், சாப்பிடணும். அதாவது நிறைய சாப்பிடுவாருங்க. ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடை அவர் ஒத்தகி சாப்பிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு உடல் திறனும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 6.25 அடி ஹைட் இருக்கிறாரு. நல்ல வாட்டச்சாட்டமான பாடிங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவருக்கு அந்த ஊருக்குள்ளேயும் சரி வெளியூர்லயும் சரி பொண்ணே கிடைக்கிறீங்க. ஆனா பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற எந்த இன்ட்ரெஸ்டும் அவருக்கு இல்ல. அவர் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்துல இந்த கோவில்ல வந்து நடுநிசை பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆடுகள் வெட்டி பலியிடப்பட்டு அந்த கறி சாப்பாடு சாப்பிடுறது அந்த ஊர்ல அடிக்கடி நடக்குங்க. அதாவது கோவில் திருவிழா நடக்கும்போது இந்த சம்பவம் நடக்கும். அதெல்லாம் கரெக்டா அட்டன் பண்ணிடுவாரு. என்ன அப்படின்னா, அந்த சாப்பாட்டுக்கு வேண்டி மட்டும்தாங்க அந்த இடத்துக்கு போவாரு. அதே மாதிரிதான் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு கோவில், அதாவது கருப்பண்ண சாமியுடைய கோவில் வந்து குடை நடக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு மத்தியான நேர சாப்பாடு, சாயங்கால நேர சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தவர் அன்னைக்கு நள்ளிரவு வந்து கறி சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சவர் அவருடைய எக்ஸல் பைக்குங்க, அதாவது TVS 50 இப்படி மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு மாதிரி சைக்கிளுக்கு சுத்தம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான ஒரு மோட்டார் சைக்கிள் தான் அவர் வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த வண்டியை எடுக்கிறாருங்க. நள்ளிரவு 12 மணிக்கு மேலதான் அவர் அங்கிருந்து, அதாவது அவருடைய கடையில இருந்து கிளம்புறாருங்க. கடையில இருந்து கிளம்புனவர் ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துடுறாரு அப்படின்னா, கோவில் பக்கத்துல வந்துடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சைட்ல வண்டியை ஒதுக்குறாரு. வண்டியை ஒதுக்கி வச்ச உடனே இவருக்கு ஒரு மாதிரி பயத்தை புரட்ட ஆரம்பிக்குதுங்க. பயத்தை புரட்ட ஆரம்பிச்ச உடனே, சரி நம்ம பக்கத்துல தானே எல்லாமே கருவேல காடுகள்லாம் நடந்து போயிருக்கூடிய இடம் தான், அதனால நம்ம அதுக்கு பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு சைட்ல ஒதுங்குறாரு. ஆனா ஒதுங்கினவர் அந்த டைம்ல ரிட்டர்ன் வர முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. கிட்டத்தட்ட 7-8 தடவை அவருக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது. அவரால் முடியவே இல்லை, எந்திரிச்சு நடக்க கூட முடியலைங்க.
சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட மணி 3 ஆயிருது. ஏன்னா அவ்வளவு நேரம் அவரு அந்த மாதிரி ஆயிட்டு, அவருக்கு வயிற்றுப்போக்கு ஆயிடுச்சு. அவரு வந்து பாக்குறாரு, கோவில்ல ஒரு ஆள் இல்லைங்க. எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு பந்தியை முடிச்சுக்கிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க யாரும் இல்ல, சாப்பாடும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு கெட்டிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் கெட்டிக்கிட்டும் போயிடுறாங்க. ஆனா இவருக்கு சாப்பாடு கிடைக்கலைங்க. இந்த வயிற்றுப்போக்கால சாப்பாடே கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரு அந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த வண்டி கிட்ட வந்து நிக்கிறாரு. சரி, நம்ம வண்டி எடுத்துட்டு வீட்டுக்காக போயிருவோம், இன்னைக்கு எப்படி நம்மளால சாப்பிட முடியாது, பசி கூட இல்ல. ஏன்னா அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு இருக்கும்போது பசிக்காது, அதே மாதிரி அவருக்கு பசியும் இல்ல. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவருக்கு வயிற்ற கறக்குது. மறுபடியும் அந்த தோப்புக்குள்ள போறாரு, பாத்ரூம்லாம் இருந்துகிட்டு மறுபடியும் வர்றாருங்க. இவர் போகக்கூடிய அந்த பகுதி வந்து ஒரு பள்ளமான பகுதி, கருவேல காடுகள் தான். ஆனா அந்த மேட்டு பகுதிங்கிறது ஒரு ரோட்டு பகுதிங்க. அதாவது அந்த கோவிலுக்கும் அந்த ஊருக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு ரோட்டு பகுதிங்க. இவர் சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது அங்க டியூப் லைட்டுகளும் நிறைய வச்சிருக்காங்க. அதாவது இந்த சீரியல் லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சைட்ல நிறைய லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த டியூப் லைட் பக்கத்துல ஒரு பெரியவர் நிக்கிறாருங்க. அந்த பெரியவர் வெள்ளை வேட்டி கட்டி இருக்கிறாருங்க. அதாவது தலையில வந்து பட்டு வெள்ளை வேட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துண்டு கட்டி இருக்கிறாரு. கையில ஒரு வேட்டியில அதாவது ஏதோ ஒரு பார்சல் மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறாருங்க. வாயில பயங்கரமான ஒரு சுருட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுவாள் மீசையோட புருவம்லாம் பயங்கரமா இருந்திருக்குங்க. அவர் பார்த்துருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு கிட்ட போய் கேட்கிறாரு, ஏன் ஐயா உங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கட்டபொம்மன் கேட்கிறாருங்க. கட்டபொம்மன் கேட்ட உடனே அந்த இடத்துல அவர் கக்கபக்கான்னு சிரிச்சிருக்கிறாருங்க. சிரிச்சுக்கிட்டு, எனக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்சது, நான் ஒரு பார்சல் கட்டி வச்சிருக்கிறேன், யாருக்காவது வந்தா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வச்சிருக்கிறேன். ஒன்னதான் நான் ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ பாத்ரூம்னு போயிட்டு வந்துட்டே இருக்கிற, அது சரி நீ சாப்பிட்டுருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிதான் இந்த பார்சலை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், இந்த இதை கொண்டு போய் வீட்டுல வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கையில வந்து ஒரு வேட்டியில தாங்க அவர் அந்த பார்சல் கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த பார்சலை அப்படியே கையில கொடுக்குறாருங்க. அந்த வேட்டி மூட்டையை தூக்கிட்டு கேட்கிறாரு, இது எத்தனை பேருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு வயிறு பசி ஆற நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வேட்டியை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. நம்ம கட்டபொம்மன் கேட்கிறாரு. உடனே அந்த பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு காலையில நீ இதை துவைச்சு காய போட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த கோவில்ல வந்து கொண்டு கொடுத்துருப்பா, அது காலையில கொடுத்துரு அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லி இவரு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. பெரியவர்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு போயிடுறாருங்க. நேர வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து இந்த வேட்டியை ஃபுல்லாவே திறந்து பாக்குறாருங்க. திறந்து பார்க்கும்போது சுட சுட அந்த பந்தி சாப்பாடு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த கறி சாப்பாடு அது அப்படியே இருக்குங்க. வாரி சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. இவருக்கு அதுக்கு பிறகு பயங்கரமா பசிக்குது. அந்த இதை ஓபன் பண்ணோடனே பசி ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி பசியோட அப்படியே அள்ளி அள்ளி அப்ப ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அள்ளி அள்ளி சாப்பிடக்கூடிய நம்மளுடைய கட்டபொம்மன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபுல் சாப்பாடையுமே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அவருக்கு 3:30 மணிக்கு அவ்வளவு பசி இருந்திருக்குங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. முடிச்சது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வேட்டியை உடனே அலசி அதை காயவும் போட்டுறாருங்க. நல்ல வெயில் காலம் அப்படிங்கறதுனால சட்டுன்னு காஞ்சிரும் அப்படின்னு அவருக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி அவர் காயம் போட்டுறாரு. மறுநாள் காலையில இவர் வேலைக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணிக்கு கிளம்புவாரு. ஒரு 9 மணிக்கெல்லாம் கடைக்கு போய் சேருவாருங்க. அந்த 8 மணிக்கு அவருக்கு வெளியே வந்து பார்க்கும்போது வேட்டி நன்றாக காய்ந்து போயிருக்குது. அதுல இந்த சாதம் தட்டுன எந்த ஒரு அடையாளம் கூட இல்லைங்க. அந்த அளவுக்கு நீட்டா கிளீன் பண்ணிருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அதை மடிச்சு நீட்டாக்கி அதை எடுத்துக்கிட்டு அந்த கோவிலுக்கும் போறாருங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போகும்போது ஆல்ரெடி இந்த எல்லா பூஜைகளும் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு மத்தியானம் மட்டும் ஒரு பூஜை இருக்குதுங்க. அதுக்கான ஏற்பாடு வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அது என்ன பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாமிக்கு சில படையல் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதாவது இந்த வேட்டி அது இது சப்பு சவறு கொலை வாழைக்கொலை அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, தென்னங்கொலையில இருந்து வாழைக்கொலையில இருந்து எல்லாமே கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி விஷயத்த அங்க வச்சு ஏலம் போடுவாங்க. அதாவது இந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க காசு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஏலம் போட்டு இதை வாங்கிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது 140 வேட்டிகள் வந்திருக்குங்க அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு. ஆனா அங்க எண்ணி பார்க்கும்போது 139 வேட்டிகள் தான் இருக்குது. இது என்னடா கருப்பசாமி கிட்ட ஒரு வேட்டியை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்குங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வேட்டியை எடுத்துக்கிட்டு போய் கொண்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி நேத்தைக்கு நைட்டு ஒரு பெரியவர் வந்து, அதாவது இந்த அவர் என்ன தோற்றத்துல பார்த்தாரோ அதை அப்படியே சொல்லி இந்த வேட்டியை வந்து ரிட்டர்ன் பண்றாரு. உடனே அங்க இருக்கக்கூடியவங்க, டே நீ தாண்டா வேட்டியை திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சட்டையை வெட்டி பிடிச்சிடுறாங்க. அவர் நன்றாக சொல்லி பாக்குறாரு, இல்லையா நான் அப்படி திருடல, இந்த மாதிரி ஒரு ஆள் கொண்டு தந்தாங்க, அந்த பெரியவரை நான் பார்த்தேன், இங்கே எவன்டா பெரியவன், நாங்க தான்டா பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரில இருந்து எல்லாருமே கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த டைமுக்கு மேல அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த பெரியவர் இங்க இருந்தாரு? இதெல்லாம் ஒரு கேள்வியாட்டு அந்த இடத்துல வருதுங்க. ஏன்னா அந்த பூசை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சாப்பாடெல்லாம் முடிச்சுக்கிட்டு உடனே அந்த 3 மணினா அங்க யாருமே இருக்கக்கூடாது, அங்க இருந்து எல்லாருமே வெளியே போயிடணும். ஆனா இந்த இடத்துல நீ எப்படி இருந்த
எப்படி அந்த பெரியவன் உனக்கு தந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த நேரத்துல இவர் மனமுருகி அந்த தெய்வத்தையே வேண்டவே இல்லைங்க. எந்த தெய்வமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லையா, சாப்பாடு மட்டுமே தெய்வம் நினைக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா இதுக்கு என்ன செலவோ அதை நான் தாரேன் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த வேட்டிக்கு என்ன செலவோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி முடியும், அது கருப்பனுக்கு கட்டுன வேட்டி, அதை ஏலம் போட்டுதான் நாங்க இது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கவே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில இளைஞர்களும் அங்க வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம கட்டபொம்மன் மேல ஏற்கனவே நிறைய பேர் கோபத்துல இருக்கிறாங்க, அது சில பிரச்சனைக்கு காரணமாக. அப்ப அந்த கட்டபொம்மன் அப்படிங்கிற அந்த நபரை வந்து டக்குன்னு சட்டையை எட்டி பிடிச்சிட்டு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் எந்த இதுவுமே பண்ணலைங்க. அதாவது எதிர்த்து அவங்களை அடிக்கவோ வாங்கவோ எதுவும் செய்யறீங்க. அப்படியேதான் நின்று அந்த அடியை வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பூசாரியுடைய உடம்புல வந்து அந்த கருப்பசாமி அப்படி வந்து இறங்கிடுறாருங்க. கருப்பசாமி இறங்குனது மட்டும் இல்லாம எல்லாரும் விலகி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாருங்க. அப்படி கத்துன சத்தம் கேட்ட பிறகு எல்லாருமே விலகி போயிடுறாங்க. ஆனா நம்மளுடைய கட்டபொம்மன் மட்டும் என்ன கருப்பசாமி வந்திருக்கா, இது என்னத்த நாடகம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருங்க அந்த இடத்துலயும் கூட. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூசாரி உடம்புல வந்து அந்த கருப்பசாமி தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. என் பிள்ளைக்கு தாண்டா நான் சோறு கொடுத்தேன், ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறாருங்க. வேட்டி தான் அவன் கொண்டு வந்திருக்கிறான் இல்லையா, வாங்கி வைங்கடா, அதுவும் ஏன் வேட்டி தான் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய கட்டபொம்மனை அனுப்பி வச்சிடுறாங்க. கட்டபொம்மன் அங்கிருந்து போயிடுறாருங்க. கட்டபொம்மன் இந்த விஷயத்தை எல்லாமே தெளிவா ஏற்கனவே எடுத்து சொன்னதுனால ஊருக்குள்ள இது ஒரு பெரிய புரளி ஆகுது. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா ஊர் ஃபுல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. கட்டபொம்மன் கடைக்கு போன பிறகு அந்த லாட்டரி கடைக்கு போவார் இல்லையா, லாட்டரி கடையில வந்து கூட தம்பி உனக்கு இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டு ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் நடந்த விஷயத்தை வரக்கூடிய எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லி இருக்கிறாருங்க, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுல இருந்து இந்த ஊர்க்காரங்க என்னன்னா கருப்பசாமியே இவன் பார்த்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே விட்டுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் அப்படியே பேச்சு அடிபட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 மாதம் கழிந்த பிறகு நம்மளுடைய கட்டபொம்மனுடைய அந்த ஊர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவில்ல திருவிழா நடக்குதுங்க. அங்க இருக்கிறதோ நம்மளுடைய கருப்பசாமி மட்டும், அதன் பிறகு சிவசுடலையும் இருக்கிறாரு. பக்கத்திலேயே ஒரு அம்மன் கோவில் இருக்குதுங்க. இந்த 3 கோயிலுக்கும் ஒரே மாதிரி தான் திருவிழா எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அப்படின்னா, அம்மனுக்கு எந்த பலி பூஜையும் கிடையாதுங்க. இங்க பலி பூஜை எல்லாமே கற்பண்ணசாமிக்கு மற்றும் சிவசுடலைக்கு மட்டும்தாங்க. அப்படி அந்த பூஜைகளும் நடக்குது. கிட்டத்தட்ட 7 நாட்கள் திருவிழா எடுக்கப்படுதுங்க. ஆனா அந்த பகல் நேரத்துல கூட போய் இவர் சாப்பிட்டு வந்துருவாரு. அதாவது எந்தெந்த டைம்ல சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த டைமை கனெக்ட் பண்ணி போய் சாப்பிடுறது வர்றது அப்படிங்கிற ஒரு நிலைமையிலே தான் நம்மளுடைய கட்டபொம்மன் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த நடுநிசை அதாவது நள்ளிரவு நேரத்துல நடக்கக்கூடிய அந்த நள்ளிரவு பூஜைக்கு கண்டிப்பா போயிடுவாரு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு கறி சாப்பாடு கண்டிப்பா இருக்கும். அதனால கறி சாப்பாடு சாப்பிடுறதுக்காக அன்னைக்கும் அதை தான் செய்யறாருங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறதுனால இவருடைய வீட்டுக்கும் அந்த கோவிலுக்கும் ஒரு 200 மீட்டர் தூரம் தாங்க இருக்கும். தன்னுடைய எக்ஸல் பைக்ல அந்த கோவில் வரைக்கும் வந்துடுறாரு. வந்து வண்டியை ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிறாருங்க. ஒதுக்கி வச்சவருக்கு அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் வயிற்று போக்கு ஆரம்பிக்குதுங்க. இதுவும் அதே போலதான் ஐயா நடக்குது அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரிஞ்சுட்டு பாத்ரூம் போறாரு, மறுபடியும் வர்றாரு. அவருக்கு அதே மாதிரியான சிம்டம்ஸ் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு மொத்தமாட்டு அன்னைக்கு ஒரு 3:30 மணி வரைக்கும் அவரால் முடியலைங்க. பயங்கரமான பிரச்சனையில மாட்டிருக்கிறாரு. வயிற்று போக்கு எந்திரிச்சு நடக்க கூட முடியாம தரையில ஊந்தாப்புல தாங்க எந்திரிச்சு வந்திருக்கிறாரு. அதாவது கையை வச்சு ஊனி வந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வயிற்று போக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தா, வந்து பார்க்கும்போது கோவில்ல எல்லாமே அடைக்கப்பட்டு எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த கோவிலை கிளீன் பண்ணக்கூடிய சில 4 பேர் வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டு போறத பாக்குறாருங்க. பார்த்துக்கிட்டு சரி நமக்கு இன்னைக்கும் சாப்பாடு இல்ல, சரி அன்னைக்காவது ஒரு ஆள் கொடுத்தாரு, இன்னைக்கு யாரும் கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய எக்ஸலை வந்து அதாவது சைடு ஸ்டாண்டு போட்டு வச்சிருக்கிறாரு. அதை வந்து தூக்கி சென்டர் ஸ்டாண்டு பண்ணிக்கிட்டு தாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி வண்டியை தூக்கி ஸ்டாண்ட் பண்ணும்போது பின்னால ஒரு சவுண்டு கேக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய வண்டியில பின்பக்கத்துல ஒரு கேரியர் இருக்கும். அந்த கேரியர்ல வந்து யாரோ ஒரு சாப்பாட்டு வாளியை தொங்க விட்டுருக்காங்க. அதுவும் ஒரு பித்தளை குண்டாவாளிங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாளி தாங்க அங்க இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாளியை எடுத்து பாக்குறாரு. பாத்துக்கிட்டு அங்க கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு 4 பேரு, அவங்க அங்க நிக்கிறாங்களா, அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தே எட்டி பார்த்து சத்தம் போடுறாரு. ஆனா அந்த நபர்கள் 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்கள அந்த இடத்துல காணலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த சட்டியை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த தூக்கு சட்டியை ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள அவ்வளவுமே சாப்பாடு தாங்க. அதாவது அங்க சமைக்கப்பட்ட அந்த சாப்பாடு இதுக்குள்ள இருக்குது. அதுவும் கறி சாப்பாடு இருக்குதுங்க. அதை பாக்குறாரு. ஏற்கனவே ஒரு வேட்டி பிரச்சனை நடந்துச்சு, இது வேற பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தூக்கு வாளியை என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துக்கு நேர கீழே அப்படியே வச்சிடுறாருங்க.
வச்சுக்கிட்டு நமக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், கிடைச்சா பந்தியில சாப்பிட்டுருக்கணும், அது முடியலையா வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போனவரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறாருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போகும்போது ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவருக்கு அவ்வளவு நேரம் அந்த வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சு இல்லையா, அதனால பசி இல்லாம இருந்தது. கொஞ்சம் தூரம் போன உடனே பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருது. பசி எடுக்க ஆரம்பிச்ச உடனே ஐயோ நமக்கு பசிக்குதே, இன்னைக்கு ராத்திரிக்கு நமக்கு எதுவுமே கிடைக்காது, இதை எடுத்துட்டு போவோம், நாளைக்கு அந்த வாளியை வந்து அதாவது அந்த குண்டா சட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி கொடுத்துடலாம், யாராவது கேட்டு நம்ம கொடுத்துடலாம், யாருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவர் மறுபடியும் வண்டியை நிப்பாட்டி ரிவர்ஸ்ல வர்றாரு. அதாவது வண்டியை திருப்பி கொண்டு வர்றாரு. வந்து அந்த தூக்கு சட்டியை மறுபடியும் எடுத்து வண்டியில மாட்டிக்கிட்டு நேர வீட்டுக்கும் போயிடுறாருங்க. ஆனா அந்த வீட்டுக்கு போன பிறகு இந்த வயிற்று போக்குங்கிற பிரச்சனையே இல்லைங்க, ரொம்ப நீட்டா இருக்கிறாரு, நல்லா பசிக்குது. அந்த சாப்பாடை தட்டி சாப்பிடுறாரு. அப்படி சாப்பிடும் போது அங்க ஒரு விஷயத்த பாக்குறாரு, அதுல ரத்த சோறும் கலந்து இருக்குதுங்க. ரத்த சோறு வந்து அங்க யாருக்கு படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவசுடலைக்கு படைச்சிருக்கிறாங்க. அந்த சிவசுடலையுடைய படையல் சோறுல தாங்க அந்த ரத்த சோறு இருக்கும். அதே மாதிரி கற்பணசாமி கிட்ட வந்து இந்த கறி சோறு தாங்க இருக்கும். இந்த 2 சோறுமே மிக்ஸ் ஆகி போய் தாங்க அந்த குண்டா சட்டிக்குள்ள இருக்குது. சாப்பிட ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குங்க, நல்லா சாப்பிடுறாருங்க. சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. மறுநாள் காலையில இந்த குண்டா சட்டியை கழுவி அதை எடுத்துக்கிட்டு போய் ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்டயாட்டு கேட்கிறாருங்க, இது உங்களுடைய இந்த குண்டா சட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா இடத்துலயுமே கேட்கிறாரு. எங்களுடைய இது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் வர்றாருங்க, அந்த ஊருடைய தலைவருங்க. அவருடைய அந்த வீட்டு முன்னாடி போய் நிக்கும் போது அவரு தாங்க சொல்றாரு, அவர் சொல்லல, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லி இருக்கிறாங்க, இது எங்க வீட்டுல உள்ளது, இதை நாங்க அலமாரைக்கு மேல வச்சிருந்தோம், இது எப்படி காணாம போச்சுது அப்படிங்கறது மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த இடத்துல நம்மளுடைய கட்டபொம்மனை அவங்கள திருடனா மாத்துறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர் பயங்கரமா பேசுறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி இந்த வேட்டி பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இவன் ஏதோ ஒரு கதையை கட்ட போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு நடந்த அந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாரு, இந்த மாதிரிதான் நான் எடுத்துட்டு வந்தேன், கோவில்ல யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இது என்னடா பழைய கதையை நீ திருப்பி சொல்ற, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி குண்டா சட்டி காணாம போன இடத்துல அந்த ஓட்டு வீடு தாங்க, அந்த ஓடு வந்து பிரிக்கப்பட்டிருக்குது, அந்த ஓட்டு சைட்ல இருக்கக்கூடிய ஓடுகள் பிரிக்கப்பட்டிருக்குது. அப்ப நீ தான் உள்ள ஏறி இந்த சட்டியை திருடி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஒரு தனியா ஒரு தொழில் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், என்னுடைய வீடு நான் வச்சிருக்கிறேன், நான் உழைச்சுதான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், யாரு கையில நான் இது வரைக்கும் கடன் கூட வாங்கினது கிடையாது, ஏன்னா எனக்கு குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, நான் ஒத்தைக்கு சிங்கிளா இருக்கக்கூடியவன், உங்க வீட்டு குண்டா சட்டியை நான் எதுக்கு திருடணும் அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மட்டமான புத்தியோட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவன் திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசி, அவர் ஊர் தலைவர் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இவரை தாக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை தாக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் தாங்க அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய கட்டபொம்மன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து திடீர்னு ஒரு கனவு உலகத்துல இருந்த மாதிரி அப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறாருங்க. அதாவது அவருடைய ஆன்மா அவருடைய உடலை விட்டுட்டு தனியா ஒரு பக்கம் ஒதுங்கி நிக்குதுங்க. அந்த உடல் தான் அடி வாங்கிட்டே இருக்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. அந்த நேரத்துல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய உடலுக்குள்ளாடி அந்த சிவசுடலை சாமியே உள்ள வந்திருக்கிறாருங்க. உள்ள வந்தது மட்டும் இல்லாம சில பிரம்பு கம்புகள், அதாவது அந்த கம்பு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாதுங்க, இந்த அடிக்க வந்த அனைத்து நபர்களுக்கும் பயங்கரமான அடிங்க, பயங்கரமான அடினா பயங்கரமான அடி நடந்திருக்குது. எல்லாரும் அடியை வாங்கிட்டு அடி வாங்கக்கூடிய யாராலையும் எந்திரிச்சு நிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாருமே கீழே விழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆன்மாவாட்டு இருந்து அவருடைய உடலுக்குள்ளதான் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா கட்டபொம்மன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படி இந்த உண்மையிலே இது நடக்குதா, இல்ல நம்ம வேற எங்கேயா இருக்கோமா, இல்ல கனவுல இருக்கிறோமா, தூங்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உடலுக்குள்ள இருந்து பேசினது சிவசுடலைங்க. என்ன சொன்னாரு அப்படின்னா, என்னுடைய பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்னடா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வருதுங்க. நான் தாண்டா அவன் வீட்டுல இருந்து குண்டு சட்டியை தூக்குனேன், அவனுக்கு நான் தாண்டா சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த சிவசுடலை அந்த உடலுக்குள்ள, அதாவது கட்டபொம்மன் அப்படிங்கிற அந்த நபருடைய உடலுக்குள்ள இருந்து சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உடம்பெல்லாம் புல்லரிச்சிருது. அது மட்டும் இல்ல, ஆன்மாவாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கட்டபொம்மனுடைய ஆன்மாவும் இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி யோசனையில தாங்க இருந்துட்டே இருக்குது. இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குங்க அந்த ஆன்மாவை, அந்த சிவசுடலை கூப்பிட. அதன் பிறகுதாங்க இந்த ஆன்மா இவருடைய உடலுக்குள்ள வந்திருக்குது, அதாவது நம்மளுடைய கட்டபொம்மனுடைய உடலுக்குள்ளாடி வந்திருக்குது. வந்த உடனே அந்த இடத்துல சிவசுடலை போயிடுறாரு. அப்போ கட்டபொம்மன் நாட்டு நிக்கிறாங்க. எல்லாருமே முட்டங்கால் போட்டு கீழே உட்கார்ந்துட்டாங்களாம்.
ஐயா சாமி நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா இவருடைய ஆன்மா உள்ள வந்த உடனே எல்லாரும் எந்திங்கன்னு சொல்லி இவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு அந்த ஊருக்குள்ளாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவருக்குன்னு ஒரு தனி மரியாதையை கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது இந்த சாமிகளே இவன் உடம்புல பேசிட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவருக்கு ஒரு தனி பெருமை கிடைக்குது. இதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவசுடலைக்கு நம்மளுடைய கட்டபொம்மன் தாங்க சாமி ஆட முடியுது. வேற யாராலையும் ஆட முடியல. ஆல்ரெடி ஆடிட்டு இருந்தவங்களுக்கு உடம்புக்குள்ளாடி அந்த சிவசுடலை வரவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர், அதாவது 1/2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஊர்ல ஒரு கற்பணசாமி கோயில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோவில்ல வரக்கூடிய கற்பணசாமியும் இவருடைய உடல்ல தாங்க ஆட ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கட்ட பிரம்மச்சாரியாகவே இருந்து இந்த விஷயங்கள், அதாவது இந்த சாமி ஆட்டத்துக்கெல்லாம் போய் ஒரு சாமி இருக்குது அப்படின்ட்டு நம்பி தன்னுடைய கடையில அந்த 2 தெய்வங்களுடைய போட்டோவை வச்சு வழிபடவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவருடைய மனசுக்குள்ளாடி அந்த தெய்வங்கள் உட்கார்ந்துருச்சுங்க. அப்படிதாங்க இந்த சம்பவம் அந்த காலகட்டத்துல அப்படி நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 2022 அந்த டைம்ல தான் நம்மளுடைய கட்டபொம்மன் இறந்து போயிட்டாரு. கட்டபொம்மன் கட்ட பிரம்மச்சாரியாக இருந்ததுனால அவர் அந்த ஊருக்குள்ளாடி கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அல்லாம அவருடைய உண்மையான பெயர் ராஜையா அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட கட்டபொம்மனுடைய லைஃப்ல இந்த மாதிரி 2 தெய்வங்களும் விளையாடிட்டு போனது எல்லாருக்குமே ஒரு புல்லரிப்பு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை அனுப்பி தந்தது ராகேஷ் அப்படிங்கிறவர் தான். அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி உறுதி செய்யக்கூடிய வகையில இந்த சம்பவம் ஒரு பெரிய பெருந்தன்மை மிக்க ஒரு சம்பவம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த சம்பவத்தை நான் எடுத்து பேசியிருக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்துடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம லைக் கொடுத்துட்டு போயிருங்க. லைக் கொடுக்க நிறைய பேர் மறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம நாகா மானுஷம் சேனல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. புதிய மானுஷ கதைகள்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நாகா மானுஷத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியல. அதாவது புதுசா வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு புதிய மானுஷ கதைகள்னு ஒரு சேனல், என்னுடைய சேனல் இருக்குது அப்படின்னு தெரியல. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.